அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லை வேறு மதத்தை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது, கையில் பணம் தங்க மாட்டேங்குது, எதிர்பார்த்த இடத்துலேருந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது, மேலும் பண வரவில் தடை இருக்குது, உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க திரும்ப தரவே மாட்டேங்கிறாங்க, தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, மேலும் கடன் சுமை அதிகமாக இருக்குது, பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிற பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை ஒரு நாள் 2 நாள் அப்படின்ட்டு இல்லாமல் தினந்தோறுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல அற்புதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. மேலும் பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாம், ஆனாலும் தாராளமாக செய்யலாம். நான்வெஜ் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக இதை செய்யலாம். இப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, இல்லை ஆஃபீஸ் வேலையாக வெளியில் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது, நீங்கள் வேறு தொடர்ந்து இதை பண்ண சொல்கிறீங்களே, எங்களால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஆனாலும் பவர்ஃபுல்லானது. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் நான் நிறைய போட்டிருக்கிறேன். அது எல்லாத்தையுமே செஞ்ச அனைத்து சகோதரிகளும் நல்ல ஃபீட்பேக் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடச்சிருக்குன்ட்டு என் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சரி இன்றைக்கும் உங்களுக்கு இது போன்ற ஒரு பதிவையே கொடுக்கலாம், உங்களுக்கு பயனளிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்மளில் நிறைய பேர் தினமும் கண் விழிச்சதும் எதையாவது ஒன்று கண்ணுக்கு தெரியறது பார்ப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா தங்களுடைய உள்ளங்கையை விரித்து அது ரெண்டையும் பார்ப்பாங்க. ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயாரானவங்க வாசம் செய்கிறதாகவும் அதை பார்ப்பதன் மூலமாக நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மையும் கூட. மேலும் அவங்களுக்கு விருப்பமான படம் வீட்டில் மாட்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை பார்த்தும் கூட கண் விழிப்பாங்க. சில வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோவிலினுடைய கோபுரமெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும், அதாவது அந்த கலசம் கூட தெரியற மாதிரி இருக்கும், அதை பார்த்து கண் விழிப்பாங்க. சில பேர் தங்களுடைய வீட்டில் கட்டி வச்சிருக்கிற பசு மாடெல்லாம் பார்த்து கண் விழிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் காலையில் எழுந்ததும் அந்த நாள் முழுவதுமே நல்ல இனிமையானதாக இருக்கணும், நல்ல ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தங்களும் விரும்புவோம். அன்னைக்கு தப்பி தவறி வேற ஏதாவது ஒன்று நம்ம கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா சாதாரணமாக நம்ம நடந்து போகும்போது நம்ம காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துச்சு அப்படின்னா கூட அதுக்கு அந்த பொருள் தான் காரணம், அந்த குறிப்பிட்ட நபர் தான் காரணம்ட்டு நம்ம அவங்களே காரணப்படுத்துவோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் காலையில் ஒரு நல்ல மனநிலையில் நம்ம பொழுது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த நாள் முழுவதுமே நமக்கு நன்மையை தரும். எது எப்படி இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூங்கி எழுந்ததும் முதல்ல கண்ணை கூட விழிக்காமல் நம்ம கைகள் தேடுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் தான். டைம் பார்க்கறதுக்காகவாவது நம்ம அந்த மொபைல் ஃபோனை தான் எடுத்து காலையில் பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தினந்தோறுமே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவு ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம். அந்த நாள் முழுவதுமே ரொம்ப இனிமையாக போகும் அப்படின்னு சொல்லலாம். என்னது காலையில் எழுந்த உடனே மொபைல் ஃபோனை பார்க்க சொல்கிறீங்க, இது ஒரு தப்பான விஷயமாச்சே அப்படின்ட்டு உங்களில் நிறைய பேர் நினைக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் உங்களுடைய மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நாள் முழுவதுமே கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்க போகுது. சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஜோதிட சாஸ்திரப்படியும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சைக்காலஜி படியும் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை பார்ப்பதன் மூலமாக நம்ம மனதிற்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத நாம் தான் தேர்வு செய்யணும். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும், நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கணும். கோல்டன் கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாவே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வகையான பறவைகள், விலங்குகள்,
பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு சுபசகுனங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விலங்குகளை வந்து பார்க்கக்கூடாது, வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் சைனா போன்ற மேலை நாடுகளில் அந்த குறிப்பிட்ட சில விலங்குகளையும் பறவைகளையும் தினந்தோறும் பார்த்து வருவதன் மூலமாகவும் வீட்டிலேயே வளர்த்து வருவதன் மூலமாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெருகுதாக வந்துட்டு நம்பப்பட்டு வருது. நாம் வந்து வீட்டிலலாம் வந்து அந்த மாதிரி வளர்த்தணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், இந்த பிக்சரை மட்டும் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சோ வால்பேப்பரில் செட் பண்ணி வச்சோ தினமும் காலையில் மொபைல் எடுத்து உடனேயும் அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டு அமையும். இதுதாங்க அந்த பிக்சர். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நான் முன்பே சொன்ன மாதிரி கோல்டன் கலர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. மேலும் இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஆமை. நம்முடைய இந்திய கலாச்சாரப்படி ஆமை புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆமையை வந்து வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவே வந்து வளர்த்துட்டு வராங்க. நாம் அப்படி வளர்க்கவெல்லாம் வேண்டாம். இந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆமையை நீங்கள் உற்று நோக்குனீங்க அப்படின்னா மட்டுமே போதும். அதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆந்தை, இதுவும் கோல்டன் கலரில் இது இருக்குது. இப்படி தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆமையும் இந்த ஆந்தையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இந்த ஆமையானது மகாவிஷ்ணுவுடைய 2வது அவதாரமான கூர்ம அவதாரத்தை குறிக்குது. இந்த ஆந்தைங்கிறது மகாலட்சுமி தாயாரின் வாகனமாக வந்து பார்க்கப்பட்டு வருது. இந்த ஒரு பறவையும் விலங்கையும் நம்ம பார்த்துட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக வந்து நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்காக நம்ம பெருசாக வந்துட்டு எந்த ஒரு காசு பணம் செலவு பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே மறக்காமல் இந்த பிக்சரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வால்பேப்பரில் வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் எழுந்ததும் கண் விழிக்கும் போது இந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் கண் விழிங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்ட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.